இப்ப பே என்று சொல்றேன் தானே, பே பிடிச்சிட்டது, செய்வின பண்ணிட்டான், சூனியம் பண்ணிட்டான், இதெல்லாம் ஆவிகள். இந்த ஆவிகள் கவனிங்க, என்ன என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த ஆவிகள் முதல் எப்படி இருந்துச்சு? இந்த பே முதல் எப்படி இருந்துச்சு? பே படைச்சார் ஆண்டவர்? இல்ல, பே படைக்கல. ஆண்டவர் பிசாசை படைக்கவே இல்லை, தூதர்களை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. தூத கணங்களை உண்டாக்கினார். அப்ப தூத கணங்களை பாருங்கள், இசை வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள், அதுல பாடல் குழாமுக்கு ஒரு ஆள், இப்ப நான் ஒரு சுவர் பூசுறதுக்கு ஒரு ஆள், இன்னொரு சுவர் பூசுறதுக்கு ஒரு ஆள், மண் பூசுறதுக்கு ஒரு ஆள் என்று பிரிச்சு பிரிச்சு விட்ட மாதிரி ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ஒவ்வொரு தூதர்களை பிரிச்சார். அதுல பிரதானமா 3 தூதர்களுடைய பிரிவுகள் எங்களுக்கு தெரியுது, நிறைய பேர் எங்களுக்கு தெரியாது. ஒன்று கபிரியல் தூதன், இன்னொன்று மிகாவேல் தூதன், இன்னொன்று லூசிபர் தூதன். இப்ப கவனிங்க, என்ன பாருங்க 7 படிக்கிற பிள்ளைகள் இது உதவும். கபிரியல் தேவ தூதனுக்கு கீழே ஒரு 1000 தூதர்கள் இருப்பார். கபிரியல் என்பவர் தலைவர். அவருடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், நல்ல செய்திகள் எங்கெங்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் அவருடைய வேலை. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஒரு பிரசங்கி, அதான் கபிரியல் தூதனுக்கு கீழே. அடுத்தது மிகாவேல். மிகாவேல் ஆர்சியில சொன்னா மைக்கேல் என்று சொல்லுவாங்க. மைக்கேல் என்று சொல்லுவாங்க. அதனால நம்ம ஆர்சியில சேர்ச்சில பாத்தீங்கன்னா மைக்கேல் தூதன் நிற்பார், கீழுக்கு சாத்தான் நிற்பார், அவர் வாளோட நிற்பார். மிகாவேல் தூதன் வந்து யுத்தத்தின் தூதன். அவர் வந்து யுத்தம் பண்ணுகிறது. ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் தான் போய் அங்க நீட் பண்ணி விலக்கி விட வேண்டிய ஒரு பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது வந்து லூசிபர் தூதன். இப்ப லூசிபர் பேரை கேட்டாலே அருவருக்குது, ஆனால் அதுக்கு முன்னுக்கு அது அருவருக்கவில்லை. எப்படி மிகாவேல் கபிரியல் தூதன் பேர் நல்லதா இருந்ததோ அதே போல லூசிபர் தூதன் பேரும் நல்லதா இருந்துச்சு. லூசிபருக்கு கர்த்தர் கொடுத்த வேலை என்னன்னு சொன்னால், அந்த அழிவில்லாத அந்த பரலோக ராஜ்யத்துல தன்னுடைய தூத சேனைகளோட இருந்து பரிசுத்தர் 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 என்று கர்த்தரை ஆராதிப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் பாடல் குழாமா மைக்க பிடிச்சா அது அழகா இருக்கு. அதாவது 2 பேரும் 3 பேருக்கு மைக்க கொடுக்கிறேன். அதே போல ஆண்டவர் இந்த லூசிபருக்கு ஆராதனையை கொடுத்தார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கபிரியலா, இந்த மிகாவேலா, இந்த லூசிபரா, யார் ஆண்டவர் அடிக்கடி பார்ப்பாங்க? லூசிபர். ஆண்டவர் ஏண்டா ராஜ்யத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ராஜ்யத்துக்குள்ளே வேலை யாருக்கு? லூசிபர். ராஜ்யத்துக்குள்ளே வேலை. அவர வேதம் சொல்லுது, உன்னில் ஒரு பழுதும் இல்லை, நீ அக்கினியாக இருந்தாய், நீ புஷ்பராகம் மதுரம் இருக்கிற இடத்துல உன்னை நான் உண்டாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இந்த லூசிபரை உண்டாக்கல ஒரு சிறப்பானவனாக. இப்ப பாருங்க, ஒரு போதகர் ஒரு ஊழியக்காரனை நம்பி ஸ்டேஜ்ல விடுறார் என்றால் ஒரு நம்பிக்கையோட விடுவார். இவன் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும், நல்ல ஒரு கட்டத்துக்கு வர வேண்டும். அதை விட மேலான எண்ணத்தோட கர்த்தர் என்ன செய்தார்? எல்லா தூதர்களை விட இந்த லூசிபரை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அவனை ஆராதிக்கிற பொறுப்பை கொடுத்த பொழுது அவனுக்குள்ள என்ன வருகிறது? பாவ சிந்தனை வருகிறது. என்ன வருகிறது? பாவ சிந்தனை. பாவம் செய்யலாம். என்ன வருகிறது? பாவ சிந்தனை. அந்த பாவ சிந்தனை என்ன சிந்தனை? ஆண்டவரையே நாங்க எந்த நேரமே துதிச்சு கொண்டிருக்க வேணும். அவர் மட்டும் பெரிய சிங்காசனத்தில் இருந்து கொண்டு அவருக்கே நான் அல்லேலூயா சொல்லிக் கொண்டிருக்க வேணும். அப்படி அவன் மாத்தி பார்க்கிறான். நானும் ஒரு சிங்காசனத்தில் இருந்து என்ன கொஞ்சம் பேர் இப்படியே புகழ்ந்தால் எப்படி இருக்கும்? அந்த சிந்தனை அவனுக்குள்ள வருகிறது. அந்த சிந்தனை வந்தவுடனே ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவனை பூமிக்கு தள்ளி விடுகிறார். என்ன விடுகிறார்? தள்ளி விடுகிறார். அவனோட கூட கொஞ்சம் பேர் பாருங்க, ஜோன்சன் எழும்பி என்னை பற்றி கொஞ்சம் கதை கேட்கல. ஜோன்சன் மட்டும் இல்ல, கடைசி ஜோன்சன் சொல்லு கேட்கிற ஒரு 10 பேர் இருப்பாங்க. பாண்டியனை சொல்லு கேட்கிற ஒரு 5 பேர் இருப்பாங்க. அப்ப இந்த லூசிபர் தூதனோட என்ன செய்தாங்க? ஒரு கொஞ்சம் பேர் விழுந்தாங்க. அவங்க தான் இப்ப என்னவா இருக்கிறாங்க? பிசாசா இருக்கிறாங்க. பிசாசா மாறிட்டாங்க. ஆண்டவர் தள்ளிட்டா அவங்க பிசாசா மாறிட்டாங்க. அதுல ஒரு பகுதி எங்க நிக்குது? வானத்துல நிக்குது. வானத்துல நிக்கிற ஆவிகளுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த பூமியிலிருந்து யாராவது ஜபிச்சா, பாஸ்டர் ஜபிச்சா, நீங்க ஜபிச்சா, அந்த ஜபம் அங்க போகாதபடி என்ன செய்யறது? தடுக்கிறது. அதைத்தான் அங்கே இந்த மிகாவேல் தூதன் என்ன செய்கிறான்? எல்லா தடைகளை நீக்கி எங்களுடைய ஜபங்களை கர்த்தர் சமத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் ஜபிச்சான், உடனே கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். பதில் மேல இருந்து கீழே வருகிறது. ஆனா தானியேல்ட்ட வரல. ஏன்னா மேல பிசாசு பிளக் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனா தானியேல் என்ன செய்யறான்? 21 நாளை ஜபிச்சு கொண்டிருக்கிறான்.
அப்ப 21 நாள் முடிய கபிரியல் தூதன் தானியேலை தட்டி சொல்றார், இந்தாப்பா பதில். அப்ப தானியேல் கேட்கிறான், நான் 21 நாள் எல்லாம் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப கபிரியல் தூதன் சொன்னான், நீ நல்ல புள்ள, நீ ஜெபிச்ச உடனே ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்க சொல்லிட்டார். அந்த பதிலை நான் கொண்டு வரைக்கல, இவன் என்ன தடுத்து போட்டான், என்னால வெளியே வரையலாம போயிட்டது. மிகாவேல் தூதன் எனக்கு உதவியாக வந்து இந்த பதிலை உன்னிட்ட கொடுக்க உதவி செய்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் சண்டை நடந்திருக்கு? மேல 21. ஒரு தேவ மனுஷன் ஜெபத்தை பேபிசாசு எத்தனை நாள் பிடிச்சு வச்சிருந்திருக்குது? 21 நாள். ஒரு தேவ மனுஷன் செத்து அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்துமா அங்கே மேல போகும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த ஆத்துமா மேல போக முடியாதபடி இந்த வானமண்டல ஆவிகள் கிரியை செய்யும். அப்பொழுது தேவன் என்ன செய்வார்? இந்த மிகாவேல் தூதனை அனுப்பி கிளிய பண்ணி கொண்டு என்னுடைய ஆத்துமா அங்கே சொர்க்கத்துல போய் செய்யும். ஆமென். இப்ப இந்த ரபிக் போலீஸ் நின்று ஜனாதிபதி எப்படி கொண்டு வாரதோ அவ்வளவும் எங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் என்ன சொல்றார்? அதை நான் சொல்றேன், இந்த பிசாசு ஒன்று வானமண்டலத்தில் இருக்குது, இன்னொரு கட்டம் எங்க இருக்குது? பூமியில விழுந்திருக்கு. ஒரு டீம் பூமியில இருக்குது, அதுதான் இந்த புளிய மரத்தில் இருக்கும். சுடலைகளை நிற்கும், தேவதாசுகளை நிற்கும், மாறி அப்படி அங்கே பாண்டிகளை போகும், பாண்டிகளை போய் ஜோன்சன்களை போகும். அப்படியே அந்த சின்னப்படுத்துறது, கோவப்படுத்துறது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, அப்படியான ஆவிகள் இங்க சுத்தி சுத்தி தெரியும். இப்போ சில வேளை திடீர்னு மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு போவோம், ஏதோ ஒன்று முன்னுக்கு நிற்கிற மாதிரி கிடக்கும். நாங்கள் அந்த பயத்தில் கொண்டே மரத்தில் மோதி விடுறோம், ஆனால் அது மறைஞ்சிடும். அதெல்லாம் பூமியில் நிற்கிற ஆவிகள். இன்னொரு பகுதி எங்க விழுந்திருக்குன்னு சொன்னால், பூமிக்கு கீழே சமுத்திரம், பாதாளங்கள் சம்பந்தப்பட்ட பகுதியில் இன்னொரு பகுதி விழுந்திருக்கு. இப்ப இந்த 3 பகுதிகளில் நிற்கிற பிசாசுகள் எல்லாம் எப்படி படைக்கப்பட்டது? தூதர்களாக. ஏன் இது பிசாசாய் மாறினது? ஆராதனை நேரத்தில் என்ன சிந்தை வந்துச்சு? பாவ சிந்தை, கெட்ட சிந்தை. அதுல கர்த்தர் வார்த்தை சொல்லுது, நீ பயத்தோடும் பக்தியோடும் என்னை ஆராதிக்க வேண்டும். ஆமென். அப்படி நீ ஆராதிக்காவிட்டால் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அதனால புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அதை உறுதிப்படுத்தும்படிக்கு முதல் சபை நடக்குது. ஆராதனையில பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அனனியாவும் சப்பீராலும் என்ன சிந்தையோட வந்தாங்க? பாவத்தின் சிந்தை. பாவத்தின் சிந்தையோட வந்தபடியால் கணவன் செத்து முடிய மனைவி செத்து போகிறார். அப்ப நீங்க எப்ப யோசிப்பீங்க, அப்ப இப்ப எங்க அந்த ஆண்டவர்? நான் எவ்வளவோ பாவத்தோட வந்திருக்கிறேன், ஏன் நான் இன்னும் சாகல? ஒன்று, கர்த்தர் உண்மையில கிருபையா இருக்கிறார். இன்னொன்று, ஏற்கனவே உன் ஆவி என்ன செய்யறது? செத்துட்டு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்துட்டது. அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே விளங்குதில்லை. ஆகவே ஒரு பக்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு பயபக்தி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார்.